Mind-blowing velour. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது வேலூர் கோட்டையில் தான் இருக்கிறோம். அதாவது இதுவரை நம் பகிர்ந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம பதிவிட்ட பதிவுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நடைப்பயிற்சி சங்கத்தினை பற்றி தான் அதிகமாக இந்த கோட்டையில் போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற இன்னொரு பகுதி. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷட்டில் தான் ஆடுவாங்க. பேட்மிண்டன் எனக்கூடிய ஷட்டில் தான் அதிகமாக ஆடுவாங்க. இவங்க எப்படி ஆடுறாங்க, அவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட சிம்பு இருக்கிறார். சிம்பு சார் வாங்க. இந்த கோட்டையில வரீங்க, காலை தினமும் ஆடுறீங்க, உங்களோட கருத்து என்ன? வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 வருஷமாக ஆடிட்டு இருக்கேன். ஷெட்டில் ஆடுறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் கிட்ட ஆடுறோம். அதனால் வந்து எங்களுக்கு தான் ஹெல்த் பெனிஃபிட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதேமாதிரி நீங்களும் எல்லாரும் வந்து வாக்கிங்கோ அப்படின்னா எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நன்றி சிம்பு. அடுத்த நம்ம கூட வந்து முருகன் இருக்கிறார். முருகன் வாங்க, உங்களுக்கு கருத்து. Morning everyone, I am Murugan. I am everyday practicing Kotai Fort Vellore in Shuttlecock. காலையில் ஷெட்டில் காக்க ஆடுறதே நான் சீக்கிரம் எழுந்திக்கிறேன். அதாவது இந்த ஷெட்டில் ஒரு நாள், அதாவது நீங்க வரத்துக்கான முன் பிளான் எப்படி இருக்கும்? நைட்டு நம்ம காலைல போனோம், நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே நாங்கள் போனோம், அந்த போனாதான் இன்னைக்கு வந்து ஷெட்டில் ஆடினாதான் அந்த நாளே நல்லா இருக்கும். ஆமாம், ஃப்ரெஷ் எவ்ரிடே வந்து நம்ம ஷெட்டில் ஆட்டு போனோம், அன்றைக்கி டேவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் பிளானும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாடி வைஸ் அண்ட் மைண்ட் வைஸ் எல்லாமே. அந்த ஒரு எண்ணத்துக்காக நம்ம காலையில் எவ்ரிடே நாங்கள் ஷெட்யூல் ஆட பிளான் பண்ணுறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க, என் கூட ஜாயின் பண்ணி ஷெட்யூல் ஆடுறாங்க. ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது எவ்ரிடே. தேங்க்யூ. நன்றி நன்றி. அப்படியே நம்ம வந்து இங்கே ஷெட்டில் ஆடிட்டுருக்காங்க. வணக்கம். நம்ம யூடியூப்ல போய் ஷெட்டில் பெருமாள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்டில் பெருமாள் பிளேயர் சார் வந்துருப்பாரு. ஸோ அவர்கிட்டையும் கேட்டுருந்தீங்களா சார், இந்த ஷெட்டில் ஆடக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சார்? எல்லா பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஷெட்டில் விளையாடினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப குறிப்பிட்ட இடம், சின்ன இடத்துல ஒரு நல்ல கேம்னா அது ஷெட்டில்காருக்கு தான். நாளடைவில் ஷெட்டில்காருக்கு விளையாட நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஷெட்டில்காருக்கு விளையாட ரொம்ப ரொம்ப நல்லது. நம்முடன் வந்து பார்த்தீங்கன்னா மணி அண்ணன் இருக்காரு. இந்த ஷெட்டில் ஆடக்கூடிய விளையாட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஆட்டம் அப்படிங்களா? ஓகே. என் பேர் மணிகண்டன், நான் வேலை பண்ணுறேன். நான் இந்த கேம் ஆடுறதுனால உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணால் பிபி கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக ஆகும். பட் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது. வணக்கம். நம்மளோட பார்த்தீங்கன்னா மௌஷிக் என்ற சிறுவன் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கேட்டுக்கலாம். இந்த பேட்மிண்டன் ஷெட்டில் நீங்கள் எத்தனை வருஷமா ஆடுறீங்க? இதனால உங்களுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ்? 1 இயரா நான் பேட்மிண்டன் ப்ளேயிங் பண்றேன்னா, 1 இயரா பேட்மிண்டன் ப்ளேயிங் பண்றேன். இது விளையாடினா வார்ம் அப்பா இருக்கும், உடம்புக்கு கொஞ்சம் நல்லது, விளையாடினா கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். நம்முடன் பார்த்தீங்கன்னா சார் இருக்காரு. இவர் வந்து தினந்தோறும் வந்து பேட்மிண்டன் ஆடுவாங்க. ஸோ அந்த காலை, அதாவது கிளம்பணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா, நாளைக்கு காலைல இது போகணுன்றது. நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணி ஆனோன்னு, அதாவது மைண்ட் வந்து எப்போ போகலாம் கோட்டைக்குன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறத சொல்கிறாங்க. சாருக்கு எப்படி இருக்குன்றது அவரோட அனுபவத்தை கேட்டு. ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், நிறைய மூளை வேலை செய்யும், ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த விளையாடும் போது மூமெண்ட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த கேம். அதனால் கேம் விளையாடி ஒரு கேம் விளையாடனோட அடுத்த கேம் நம்ம தான் விளையாடணும், அடுத்தது நம்ம தான் விளையாடணும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே அந்த எண்ணம் வரும் அந்த ஷெட்டில் நல்லா விளையாட தெரிஞ்சவங்களுக்கு. அதனால பாடி எனர்ஜி, கை, கால், மூளை, கண்ணு, குடிஞ்சி நிமிர்றது எல்லாமே அந்த ஷெட்டில் வந்து நம்மளுக்கு பயங்கர வார்ம் அப் கிடைக்குது. அதனால அது நல்ல ஒரு நல்ல கேம். அது நைட்டு படுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்படா போகுது விடியும்,
கிரவுண்டுக்கு போகணும், செட்டில் விளையாடணும், பேட்டை கையில் வச்சுக்கணும், அந்த மாதிரி தோணும். அதனால் எல்லாரும் அந்த விளையாட்டை கற்றுக்குங்க. எல்லாருக்கும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நன்றி. அது என்னன்னா, ஒரு மொபைல் அடிக்ஷன்ன்றது சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் வந்திருக்கு. அதாவது ரீல்ஸ் பார்க்குற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு இப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஆர்வத்தை குறைக்கணும்னா இந்த மாதிரி இந்த ஷட்டில் தான் இல்லை, வேற எந்த ஒரு கேமாவது நீங்கள் ஆடலான்னு தான் சொல்ல வராங்க. நீங்களும் மொபைல் அடிக்ஷன்றதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஏதாவது ஒரு கேம்ல நீங்க கவனம் செலுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.